தற்சமயம் தமிழகத்தை உலுக்கிய ஒரு மிகப்பெரிய வேதனையான பிரச்சனை சிவகங்கை மாவட்டத்திலே மடப்புறத்திலே கோவில் காவலாளி மரணம். காவல்துறையினுடைய மனிதாபிமானற்ற செயல்பாடு, காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடு, காவல்துறையினுடைய அத்துமீறிய செயல்பாடு. இவைகளுக்கு காரணம் தமிழக அரசினுடைய செயல்பாடு. காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத செயல்பாடு. காவல்துறையை வைத்திருக்கின்ற தலைவர் முதல்வர் என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அப்படி என்றால் தமிழக அரசனுடைய பலவீனத்தின் அடிப்படையிலே காவல்துறையினர் அத்துமீறிய செயல்படுதலே ஈடுபடுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இதன் அடிப்படையிலேயே சட்டம் ஒழுங்கும் தமிழகத்திலே படிப்படியாக கடைசி புள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறது. திருபுவனம் காவல் நிலையத்திலேயே, பிறகு கோவில் சன்னதியிலேயே குற்றவாளியா இல்லையா என்று தெரியாமலேயே, எஃப்ஐஆர் கூட போடாமலேயே ஒருவரை சந்தேகத்தின் பேரிலே அடித்து துன்புறுத்தி மரணப்படுக்கைக்கு கொண்டு செல்வது என்பது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே திருபுவனம் காவலாளி மரணத்திலே ஏதோ அவிழ்க்க முடியாத முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சை போட்ட அதிகாரி யார் என்பது இன்று வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இந்த கொடுமையான சம்பவம் நடந்திருக்கிறது. முழுமையான விசாரணையின் மூலம் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் உண்மை நிலை வெளிவர வேண்டும். இறந்த குடும்பத்திற்கு மன்னிப்பு கேட்கலாம், பணம் கொடுக்கலாம், மனை கொடுக்கலாம், ஆறுதல் கூறலாம். உயிரை கொடுக்க முடியாது என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு உயிர் பறிபோய் இருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படி என்றால் இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு குற்றவாளி என்று ஒருவனை நினைத்து குற்றவாளியா இல்லையா என்று முடிவு செய்யாமல் கண்மூடித்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு நிலை காவலர்களுக்கும் காவலர்கள் போல் அவர்களோடு துணை நிற்பவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அவர்கள் சுயநினைவிலே முழுமையாக இல்லை. சுயநினைவில் முழுமையாக இல்லை என்றால் அதற்கும் காரணம் தமிழகத்தினுடைய போதைப் பொருள் நடமாட்டம், டாஸ்மாக். இவைகள் இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் குறையாது என்று மக்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, பண்ணை வீடுகளிலே வெளியூருக்கு சென்றால் குறிபார்த்து திருடுவது, பாலியல் பிரச்சனை, இவைகளுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அடித்தளம் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாத தமிழக அரசு. டாஸ்மாக் கடைகளை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மக்கள் அரசினுடைய தவறுகளை, மக்கள் விரோத போக்கை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலிலே ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே பாடம் புகட்டுவார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது.
டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.